ஷம்சு பேபிக்கு 3 வயசு நிறைஞ்சிடுச்சு. முதல் முறையாக டூர் அப்படிங்கிறது இன்றைக்கி தான் போகிறோம். ஸோ பக்கத்தில் இருக்க குற்றாலம் போயிட்டு வரோம். வேறு எங்கேயும் போகல, ரொம்ப தூரத்துக்குலாம் போக முடியாது. குற்றாலத்துக்கு போயிட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி வழியில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஜும்மா நாள், இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. எங்கே தொழலாம் அப்படின்னு பார்த்தோம். ஆழ்வார் திருநகரி, செய்துங்கநல்லூர், அதையும் தாண்டி வந்தோம். சரியா வரும்போது திருநெல்வேலி வந்தாச்சு. திருநெல்வேலி வந்து பேட்டைக்கு வந்தோம். பேட்டைக்கு வந்தேன்னு சொன்னால் இங்கே வந்து ஒரு அழகான ஒரு பள்ளிவாசல். இந்த சவுண்டு கேட்டு தான் உள்ளே வந்தோம். பச்சை பசையில் எங்கே பார்த்தாலும் மரஞ்செடி கொடிகள். ஒரு பேட்டைக்கு வந்தோம். பேட்டைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழைய கிட்டத்தட்ட எப்படி 400-500 வருஷம் பழமையான ஒரு பள்ளிவாசல் இருக்கணும். இங்கே உள்ள கல்வெட்டுகள், இங்கே உள்ள இதுகளாம் கபர் அடக்கங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு புராதன, அதாவது மிகப்பெரிய ஒரு எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னால் உள்ளது இருக்குது. பள்ளிவாசல் அப்படி தான் ஒரு அழகான சின்ன பள்ளிவாசல், பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. உள்ள பெயிண்டிங் எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க, ஏசி வச்சுருக்காங்க. பழமை மாறாமல் புதுமையாக்கி வச்சுருக்காங்க தான் இதோடைய இது. அழகான பள்ளிவாசல், மன நிறைவாக இருந்தது. குற்றாலத்துக்கு போகக்கூடிய இடத்துல இப்படி ஒரு வாய்ப்பு தந்த எல்லாம் அல்லாஹ்வுக்கு நன்றி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பள்ளிவாசலுக்கு முகப்பில் வந்து நுழைவில் வந்து ஒரு கல் இருக்குது. இந்த கல் வந்து கிட்டத்தட்ட அதாவது 500 வருஷத்துக்கு முன்னால் உள்ள பள்ளிவாசல் எல்லாம் அந்த கல் இருக்கும், அடையாளப்படுத்தியிருப்பாங்களாம். ஸோ அந்த அடையாளப்படுத்தப்பட்ட கல்லையும் பார்த்தோம். ஏன்னா ரொம்ப அழகான ஒரு வாய்ப்பு கிடச்சதுக்கு எல்லாம் இல்லை இறைவனுக்கு நன்றி. குற்றாலத்துக்கு வந்தாச்சு. குற்றாலத்தில் பார்த்திங்கன்னா சூப்பர் சீசன், நல்ல சாரல், அருமையான ஒரு கிளைமேட்டாக இருக்குது. நாங்கள் இப்போ வந்து சாரல் ரெசார்ட்டுக்கு வந்தாச்சு. இந்த ரெசார்ட்டில் தான் வந்து 3 days புக் பண்ணியிருக்கோம். ரெசார்ட் பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. வந்தாச்சு, குற்றாலம் வந்தாச்சு. சாரல் வந்துட்டிங்களா? சூப்பராக இருக்கா? ஐ ஜாலி ஐ சம்சுக்கு சரியான ஹாப்பி. ஃபர்ஸ்ட் டைம் வர்றாங்கல்ல, இப்போ தான் அவுட்டிங், ஃபர்ஸ்ட் டைம் போகிறாங்க. என்னதுமா அங்கே முள் இருக்கும். போதும், கீழே விழுந்துடாதீங்க. என்னது இப்போ எங்கே போகணும்? எங்கே வந்தீங்க? ஸ்விம்மிங் பூலா? வாங்க போங்க ஸ்விம்மிங் பூலுக்கு போய் பாருங்க, போங்க. வெரி குட் பேபி. நான் கையில் வச்சு எடுக்கக்கூடாது. இந்த பார் கீழே விழுந்துடாதே. இப்போ கூட இருக்கோ? குளிப்போமா? இங்கே பார், பபிள்ஸாக வருது. சரி. என்னது ஜில்லுன்னு இருக்குமோ? கையில் அதெல்லாம் எடுக்காதம்மா. அதெல்லாம் எடுக்காத, கீழே போடு. ஷாம்சு கீழே போடுங்க. செருப்பு போட்டு இறங்கக்கூடாது. செருப்பு கழுவணுமா? அசிங்கமாக இருக்கா? அது ஸ்விம்மிங் பூலில் கழுவக்கூடாது, வெளியில் பைப்பில் கழுவணும். பார்த்து கீழே விழுந்துடாதே. வா இப்படி போ. இன்னும் இருக்குது வழி, இன்னும் இருக்குது அங்கே பத்தியா? சரி போ, அங்கே போ. டேய் அதெல்லாம் பிக்கக்கூடாது. தேவையா உனக்கு? இங்கே வா ஷம்சு, அதில் முள் இருக்கும். மீண்டும் தொடர்ந்து அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.